Atulya யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, அகைன் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து செகண்ட் டேர்ம் புக்கில் வந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் ஜஸ்ட் வந்து சும்மா ஏற்கனவே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு டேர்ம் புக்லேயும் உங்களுக்கு இதெல்லாம் வந்திருக்கும். இது ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே நீங்கள் எழுத போகிறீங்க. நம்பர் நேம் வந்து 21லேருந்து 30 வரைக்கும் எழுத போகிறீங்க. 20 இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். இங்கே வந்து 20, 30, அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆல் ஹாவ் 2 10s அண்ட் டிஃப்ரெண்ட் ஒன்ஸ். 2 10ஸும் கொடுத்துட்டாங்க, ஒன்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ டென்ஸ்னால் 10 ஆட் பண்ணி எழுதியிருப்பீங்க. ஓகேங்களா? 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. இப்போது இந்த பக்கம் பாருங்களேன். ஒன்ஸில் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்கா? இப்போது நீங்கள் இதில் 20 சிம்பிள் 20 இதை நல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 10 20 30 40 50 60 70 80 90 நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கனாவே அடுத்து இந்த பக்கம் ஒன்று வந்து இவங்க எழுதியிருக்கிற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 இது எழுதிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குமே காமன் தான். ஓகேங்களா? 20னா 21, 30னா 31 எழுத போகிறீங்க, 40னா 41 எழுத போகிறீங்க, 50னா 51 எழுத போகிறீங்க, 60னா 61 எழுத போகிறீங்க, 70னா 71, 80 81, 90 91 இந்த மாதிரி தான் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே காமன் திங்ஸ். ஓகே, ஸோ இதுதான் மேலே அந்த இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. காமன் நீங்கள் எல்லாமே டென்ஸில் ஆட் பண்ணது ஒன்ஸில் இருக்கிறத கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி எழுத போகிறீங்க. பாருங்கள், 20 21 எழுதிட்டாங்களா? 22 எழுதிட்டாங்களா? 23 எழுதியிருக்காங்க. இப்போ அடுத்து 24 இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இதை எழுத போகிறீங்க. 24 ஈஸி, சிம்பிள் தான். நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கன்றதுனால உங்களுக்கு எல்லாமே சிம்பிளாக தான் கொடுப்பாங்க. சம்ம 25 25 25 26 இதெல்லாம் நீங்களே எழுதணும். 26 நியூமரிக்கல் கொடுத்துட்டாங்க. நேம் எப்படி எழுதணும்னு பார்க்குறோம். அப்புறம் 27 6க்கு அப்புறம் 7, அப்புறம் 20 எழுதிட்டேன். 28 அதுக்கப்புறம் 29 சிம்பிள் முடிஞ்சிடுச்சா? 29 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வரும்? அகைன் 30 வந்துடும். 20க்கு அப்புறம் என்ன வரும்? 30 வந்துடும். சிம்பிள். திருப்பி 30லேருந்து 31 32 33 34 35 36 37 38 39 திருப்பி அகைன் 40 வந்துடும். அப்புறம் 41 42 43 அது மாதிரி எழுதுவீங்க. அகைன் 50 இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. We can write number names for numbers up to 99 using the above example. இந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் 99 வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நான் 21 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இதே மாதிரி இப்போ நான் இப்படி எழுதியிருக்கேன்ல, இதே சேம் பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் 31க்கு எழுதணும், 40க்கு எழுதணும், 50க்கு 60க்கு 70க்கு 80 சொல்லிட்டு 90 வரைக்கும் 99 வரைக்கும் நீங்கள் எழுதணும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரஃப் நோட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ரஃப் நோட்டில் எழுதி பழகிக்கோங்க. நீங்களாகவே பழகுங்க. யாரையும் கூப்பிட்டுக்காதீங்க. அப்படி யாராச்சும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுத்து பண்ணுறாங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்தே தான் இருக்கணும். இப்போ இது எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இதுதான் இந்த மாதிரி தான் எழுதணும். அப்போ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் எழுத கற்றுக்கோங்க. தப்போ ரைட்டோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அகைன் அதே தான் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் நம்பர் நேம்ஸ் ஃப்ரம் 30லேருந்து 99 வரைக்கும். இப்போ இங்கே 30 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அதே தான் 30 அப்படியே கீழே எழுதிட்டு 31 இது என்னது? 31. நெக்ஸ்ட்டு 32 TWO2. நெக்ஸ்ட்டு 33 THREE3. நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது?
34 இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 35 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 35. அகைன் அவங்க கொடுத்துட்டாங்க 36 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 37 இருக்குது. நெக்ஸ்ட்டு 38. நெக்ஸ்ட்டு 39. ஓகே, அப்புறம் 40. இப்போ இங்கே என்ன எழுதணுமோ அதுதான் உங்களுக்கு ஜஸ்ட் எழுதி பழகுறீங்க. 21 22ன்னு எழுதணும்ல, அதுக்கப்புறம் 31 32 33ன்னு எழுதுறீங்க. நெக்ஸ்ட் இப்போது 41 42ன்னு எழுத போகிறீங்க. அதுதான் இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்ஸ். இதை நீங்களாக தான் எழுதணும். இது நீங்கள் எழுதுங்க, எழுதி பழகுனா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதுலேருந்து 99 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. 39 முடித்தோம். 39க்கு அப்புறம் 40 முடிஞ்சிடுச்சு. அப்புறம் திருப்பி என்ன? 41. ஓகே, 42. இந்த மாதிரி எழுதணும் நீங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் 50 60 70 80 90 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தான் பழகிக்கணும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய வீட்டில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்ஸ்.